நீங்கள் இன்னும் நம்ம டெக் 360 சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடயே இந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்ம போடுற வீடியோ அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களுக்கு கிடைச்சிரும். தமிழால் இணைந்த அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, யூடியூப் மற்றும் ஃபேஸ்புக்கில் இருக்கிற வீடியோவை எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த டவுன்லோடுக்கோசம் நான் எந்த விதமான ஆப்புமே யூஸ் பண்ண போகிறதில்ல. ஸோ வாங்க அதை எப்படி டவுன்லோட் பண்ணுறதை பார்ப்போம். ஃபஸ்ட்டு உங்கள் மொபைலில் க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிங்க. க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி சேவ் ஃப்ரம் நெட் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் லிங்க் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா அந்த வெப் பேஜில் பார்த்தீங்கன்னா சேவ் ஃப்ரம் .net அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அது கீழே பார்த்தீங்கன்னா என்ட்ரி யூஆர்எல். அந்த யூஆர்எல் எப்படி இருக்குதுன்னு சொல்கிறேன். யூடியூப் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி நம்ம சேனலோட ப்ரோமோ வீடியோவை எப்படி டவுன்லோட் பண்ணுறது. ஸோ ஷேர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க. அதை கிளிக் பண்ணி காப்பி லிங்க் அப்படின்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்க. அதை கிளிக் பண்ணி மறுபடியும் க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி அந்த லிங்க் எடுத்து அதில் பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ண உடனே உங்களுக்கு அந்த பேஜ் வந்து லோட் ஆகும். லோட் ஆகிட்டு அந்த வீடியோவை தம்ப்நெயில் வந்து இங்கே வந்துடும். இப்போ கீழே பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆப்ஷன் இருக்குது. அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா சைடில் பார்த்தீங்கன்னா என்ன ஃபார்மேட்டில் உங்களுக்கு வேணுமோ அதை கேட்குது. நான் 720 பிக்ஸில் கொடுக்க போகிறேன். டவுன்லோட் கொடுக்குறேன். இப்போ டவுன்லோட் ஆரம்பிச்சிச்சு. ஸோ டவுன்லோட் ஆகிடுச்சு. இதை ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணேன், அந்த வீடியோ டவுன்லோட் ஆகிடுச்சு. இப்போது ஃபேஸ்புக்கில் இருக்கிற வீடியோ எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணிங்க. இந்த வீடியோ தான் நான் இப்போ டவுன்லோட் பண்ண போகிறேன். அதுக்கு ரைட் கார்னரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா லாஸ்ட்டில் காப்பி லிங்க்னு இருக்குது. அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்க. க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிங்க. ஆல்ரெடி நம்மளோட வெப் பேஜ் ஓப்பன் ஆகிருக்கு. அதில் வந்து அந்த யூஆர்எல்லை பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணோடனே வழக்கம் போல் வந்து அந்த பேஜ் லோட் ஆகும். லோட் ஆன பிறகு இதுக்கு வந்து தம்ப்நெயில்லாம் காட்டாது, டேரெக்டாக டவுன்லோட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த டவுன்லோட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போது உங்களுக்கு டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ பார்த்துங்க, டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்து ஃபேஸ்புக் டவுன்லோடர் அதெல்லாம் எதுவுமே வந்து நீங்கள் யூஸ் பண்ண தேவையில்ல. இதையும் வந்து பார்த்தீங்கன்னா இப்படியே ஒரு சிம்பிள் மெத்தடில் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆகிடுச்சு. நான் ஓப்பன் கிளிக் பண்ணுறேன். ஓப்பன் கிளிக் பண்ண அந்த வீடியோ வந்து ப்ளே ஆக ஆரம்பிச்சிருச்சு. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு பிடிச்ச வீடியோ யூடியூப்லையோ இல்லை ஃபேஸ்புக்லேயோ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஈஸியாக இப்போ டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இது போன்ற டெக்னாலஜி சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் வேணும்னா மறக்காமல் டெக் 360 சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.